இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இது வந்து ஆரஞ்சு பழத்திலிருந்து செஞ்சிருக்கேன் கேக்கு. இந்த கேக் வந்து ரொம்ப ஒரு வாசனையோட இருக்கும். அதில் ஆரஞ்சு பழம் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னா, நான் 2 கமலா ஆரஞ்சு எடுத்து தோல் நீக்கிட்டு உள்ள விதையும் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காம நல்லா அதை அரைச்சி விடணும். அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கிடணும். நல்லா சாறு மட்டும் தேவை, அதை மட்டும் எடுத்துட்டு வடிகட்டி எடுத்துடலாம். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதில் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் 1 கப் ரவை போட்டிருக்கேன். 1 கப்னா 120 ml ரவை. அதே கப்பளவு நான் 3/4 கப்புக்கு சீனி, ரெண்டையும் போட்டு மிக்ஸியில் ஒரு சுற்றணும். ஏன்னா ரவை வந்து கொஞ்சம் தூளாகணும். அதுக்கப்புறம் 60 ml தயிர் எடுத்துருக்கேன். இந்த கப்புக்கு வந்து 60 ml பிடிக்கும், 60 ml தயிர். அதே கப்பளவு வாசம் இல்லாத எண்ணெய், அது வந்து அதுவும் ஒரு 60 ml எடுத்து ஊற்றிருக்கேன். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துக்கிடணும். அடித்து எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு அது போட்டிருக்கேன். 1 பிஞ்சு அளவு உப்பு போட்டிருக்கேன். ரெண்டையும் போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கிக்கிட்டே இருக்கணும். இது என்னென்னா ஆரஞ்சு பழ தோல் தான். ஆரஞ்சு பழத்தை உரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பழத்தை வந்து நம்ம வந்து இஞ்சி சீவும்ல, அதில் வச்சு நல்லா சீவி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி லைட்டாக வரும். அது தோலையும் எடுத்து நான் போட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுருக்கேன். அப்புறம் ஜூஸ் கொஞ்சம் 60 ml ஜூஸ் தான் ஊற்றிருக்கேன். அதுவும் ஊற்றிட்டு நல்லா கலக்கி வச்சதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நான் ஊற்றி நான் கேக் செய்ய போகிறேன். அதை எடுத்து நல்லா நெய் எல்லாம் தடவி விட்டுக்கிட்டு ஒரு பட்டர் சீட்டு அதையும் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம நல்லா நெய்யோ எண்ணெயோ எதுனாலுமே நமக்கு விருப்பப்பட்டதை நம்ம தடவி நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுக்கிடணும். நல்லா ஃபுல்லாக பிளேட்டு ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு போட்டு எல்லா பக்கமும் இந்த மாவு ஒட்டுற அளவுக்கு நம்ம நல்லா இது பண்ணி வச்சுக்கிடணும். அப்போ நமக்கு இந்த கேக் வந்து பிடிக்காது, இந்த சட்டியில் பிடிக்காது. இந்த பக்கம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு கடாய்க்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அதை சூடுபடுத்தணும். அந்த கடாயை அது சூடு ஏறட்டும். இங்கே வந்து நம்ம பண்ணி வச்ச இதை நம்ம அந்த கேக்கு டின்னில் வந்து நம்ம ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா ஒரு தட்டணும். நம்ம அந்த பப்புள்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு மாவு எல்லாத்தையும் அந்த கேக் டின்னில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு பப்புள்ஸ் வராத அளவுக்கு நல்லா அந்த டின்னை வந்து ஒரு 2 தட்டி கொடுக்கணும். அப்போ தான் அந்த எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் சரி சமமாக ஆகும் கேக்கு வந்து. இந்த சட்டி வந்து நல்லா சூடேறினதுக்கப்புறம் அந்த கேக் எடுத்து உள்ளே வச்சிடணும். நல்லா நேராக வைக்கணும். கொஞ்சம் சரிவாக கூட இருக்க வேண்டாம். சரிவாக இருந்தால் மாவு வந்து சரிஞ்சிக்கிட்டு கூட கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நேராக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வேக விடலாம். ஸ்டவ் வந்து நல்லா சட்டி வந்து சூடேறி இருக்கும். அதனால் நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். 30 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. மூடி போட்டு வேகட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன், இடையில ஒரு நேரம் திறந்து பார்த்து ஆரஞ்சு பழ தோல் இருந்துச்சு, சீவன தோல், அதையும் கொஞ்சம் லைட்டாக மேலே போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சு வேக வச்சேன். கரெக்டாக 40 நிமிஷம் ஆயிடுச்சு. 40 நிமிஷம் கழித்து நான் ஒரு கத்தி வச்சு உள்ள குத்தி பார்த்தேன். நல்லா கரெக்டாக வெந்துருந்துச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டேன். ஒரு 1/2 hour கழித்து நம்ம மறுபடியும் அதில் ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றினதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அழகான கேக் வந்து சூப்பராக இருந்துச்சு. பட்டர் சீட்டை எடுத்தாச்சு. பட்டர் சீட்டை எடுத்து பாருங்கள், நல்லா அவ்வளோ ஒரு சாஃப்டாக பார்த்தேன். எந்த ஒரு கலருமே நான் போடலை. நம்ம வந்து அந்த லைட்டு தோல் சீவியில் போட்டோமா, அது ரொம்ப நல்ல ஒரு ஸ்மெல் கொடுத்துச்சு. நல்ல ஒரு வாசமான கேக். நம்ம ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா எவ்வளோ ஒரு வாசம் இருக்கும், அதே வாசம் அப்படி இருந்தது. அதுக்காக தோல் ரொம்ப போடக்கூடாது, இந்த கசப்புத்தன்மை வந்துடக்கூடாது. நம்ம பார்த்து நம்ம மாவுக்கு தக்கன எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்து 1/2 ஸ்பூனோ 1/4 ஸ்பூனோ அப்படியே போட்டுக்கிடணும். இந்த மாதிரி ஈவினிங் செஞ்சு கொடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சாப்பிட்டுட்டு ஓகே